வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஹெல்த்தியானது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இது சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்களுக்கு ஸ்நாக்ஸாக போட்டு தருவாங்க. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளான ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிக்கான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஆனால் அதில் ரொம்ப ஹெல்த் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்கள். தேங்காய் சின்ன சின்ன பீசஸ் துருவல் எடுத்துருக்கு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பொட்டுக்கடலை. இதை மூணையுமே பாருங்கள், எதுவும் பண்ணல, சிம்பிளாக ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். காலையில் இப்போ ஈவினிங் முடித்து வராங்க இல்லையா, ஸ்கூல் முடித்து வரும்போது அந்த டைமில் கொடுத்தாலும் நல்ல பெனிஃபிட்டு. இது இல்லாமல் வீட்டில் இருக்காங்களே, சாட்டர்டே சண்டேஸ் அண்டு பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்லாம் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் ஒரு 11 மணி பக்கமாக, அதாவது மார்னிங் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 10-11 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இல்லாமல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலைங்கிறது பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகளுக்கு நல்ல ஒரு மருந்து. நம்மளுக்கு தெரியாமே அதை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து வந்துட்டுருக்கிறது நல்ல விஷயம். பொட்டுக்கடலை நிறைய புரதச்சத்து இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது இல்லாமல் அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் பொட்டுக்கடலை உருண்டை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அது மாதிரி கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு தரது நல்லது தான். அடுத்தது தேங்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து நீங்கள் துருவி கொடுத்தீங்கன்னா நல்ல சத்து ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பாலாக எடுத்து கொடுக்கறத விட இந்த மாதிரி தேங்காயை நம்ம முழுசாக துருவி கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இது குழந்தைங்க மட்டும்தான் கிடையாது, எந்த வயசு பீப்புள் வேணாலும் சாப்பிட்லாம். வயசான அம்மாவிலேருந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்லாம். பல்லு முளைச்ச குழந்தைங்கள்லேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸில் இருந்து நிறைய சமையல் டிப்ஸ் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் அட்ரஸ் எபோட்டில் போனீங்கன்னா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட வயிற்றுக்கு சரி அது ரொம்ப நல்லது பண்ணுது. அதனால் ஸோ இப்போவும் நம்ம நார்மலாகவே இது கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸோ அல்லது ட்வைஸோ கூட செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.